Hello friends, welcome back to anithajaganskitchen. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பாவ் பிரெட் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அந்த பாவ் பிரெட் தொட்டுக்கிறதுக்கு பாவ் பாஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாவ் பாஜி செய்கிறதுக்கு நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து நல்லா ஃப்ளாரட்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பீட்ரூட் எடுத்திருக்கேன், கேரட் எடுத்திருக்கேன், அப்புறமா வந்து பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷர் குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து இங்கே ஃப்ரோசன் பீஸ் தாங்க எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பீஸ் கிடச்சிது அப்படின்னாக்கா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரோட லிட்டை மூடிட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பட்டர் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போலவே நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பாவ் பாஜிக்கு பட்டர் தாங்க நல்ல ஒரு ஃப்ளேவர். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துட்டு ஆனியன்ஸ் வந்து ஃபைனாக சாப் பண்ணது நான் இங்கே சேர்த்துக்கிறேன். ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் வதங்கின பிறகு நான் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது வதங்கிறதுக்காக நான் வந்து சால்ட் நாங்கள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லேயும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போன பிறகு உங்கள்கிட்ட என்ன கேப்சிகம் என்ன கலர்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் அதையும் சாப் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ பெப்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு நல்ல பழுத்த தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி 2 இல்லைனா 3 தக்காளி போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பாவ் பாஜிக்கு வந்து நல்ல பழுத்த தக்காளி இருந்தால் தாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் வந்து இங்கே அந்த அம்ச்சூர் பவுடர் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பாவ் பாஜி மசாலா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாமே லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மேஷர் அப்படி இல்லைனாக்கா அந்த ஸ்பூனோட பேக் சைடில் அந்த தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகணுங்க. மேஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது டேஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு காரம் சால்ட் எல்லாம் பத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு லிட்டு போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாஜி நமக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக குக் ஆகி வந்திருக்குங்க. ஸோ இந்த சமயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொரியாண்டர் லீவ்ஸ் தூவிக்கலாம். இந்த பாவ் பாஜி பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா, கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. அதே மாதிரி அந்த கலர் பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணுற மாதிரி அழகாக சூப்பராக வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த சுட சுட பாவ் பாஜி மேலே கொஞ்சோண்டு அப்படியே அந்த பட்டர் மெல்ட் ஆகிற மாதிரி விட்டுட்டு ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் தூவிட்டு கொஞ்சோண்டு அந்த லெமனை ஸ்குவீஸ் பண்ணி அந்த பாவை எடுத்து நீங்கள் அதை தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன். ஆஹா, அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இந்த சூப்பர் சாஃப்டான ஃப்ளஃபியான பாவ் பிரெட்டோட ரெசிபி வேணும் அப்படின்னாக்கா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. See you next video.